என் அன்பு குழந்தையே, நீ ஒரு பொருளை தொலைத்துவிட்டு சில காலமாக தேடிக்கொண்டிருக்கின்றாய். அந்த பொருள் கிடைக்காமல் போகவே அதை தொலைத்ததையும் நீ மறந்துவிட்டாய். ஆனால் சில நாட்களுக்கு முன்பாக அது உனக்கு மீண்டும் ஞாபகத்திற்கு வந்துவிட்டது. மீண்டும் தேடலாமா என்று யோசித்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் உன் பிரத்யங்கரா, எனக்கு அந்த பொருள் என்றோ கிடைத்து விட்டது. அந்த பொருள் இருக்கின்ற இடமானது உன்னுடைய துரோகியின் இல்லம். உன்னுடைய துரோகியின் இல்லத்தில் அதை கண்டுபிடித்து விட்ட பிறகுதான் நான் உன்னிடத்தில் இதை பற்றி பேச வந்திருக்கின்றேன். உன் பிரத்யங்கரா உன்னிடத்தில் இதை சொல்ல வேண்டும் என்று நினைத்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. என் பிள்ளையே, நாம் ஒரு விஷயத்தை மேலும் மேலும் தேடிக்கொண்டிருக்கும் பொழுது அது நமக்கு சரியாக கிடைத்துவிட வேண்டும். இல்லாத பட்சத்தில் அது நமக்கு கிடைக்காமல் போகிறது என்றால் அந்த பொருளை நாம் தேடுவதில் எந்த பலனும் இல்லை என்று எண்ணி விடுகின்றோம். என் குழந்தையே, அது உன்னுடையதல்லவா? அப்படி தொலைந்து விட்டால் அதை நாம் சாதாரணமாக நினைத்துவிட முடியுமா? அந்த விஷயத்தை பெறுவதற்கு என்னென்ன முயற்சிகளை எல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் நீ செய்திருக்க வேண்டும். அன்று அதை நீ செய்யாமல் விட்டுவிட்டாய். இப்பொழுது ஏன் விட்டோம் என்று யோசித்து கொண்டிருக்கின்றாய். எதற்காக நம்முடைய வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது? எதற்காக நம் வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றது என்று நாம் மீண்டும் மீண்டும் இந்த விஷயங்களை தேடி அலைந்து அதனை நீ எப்படியாவது கண்டுபிடித்திருக்க வேண்டும். என் குழந்தையே, அதனை நீ கண்டுபிடிக்காமல் விட்டதனால் இன்று உன் பிரத்யங்கரா உனக்கு அதனை கண்டுபிடித்து கொண்டு வந்திருக்கின்றேன். அம்மா தருவதை எக்காரணம் கொண்டும் என் குழந்தை தவிர்த்து விடாமல் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் உனக்கென நான் தருகின்ற எல்லா நல்ல விஷயங்களையும் நீ ஏற்றுக்கொண்டாயல்லவா? அப்படியானால் இன்று உன் வாழ்க்கையில் நான் தர நினைக்கின்ற விஷயத்தையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? என் குழந்தை, உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் உன்னை தேடி வந்து உன் கைகளுக்கு கிடைக்காமல் சென்றிருக்கின்றது என்பதனை எல்லாம் நீ உணர்ந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. எவ்வளவுதான் கஷ்டங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு இருந்தாலுமே ஏதோ ஒரு வகையில் நமக்கு தெய்வம் துணையாக நிற்கிறது என்கின்ற நம்பிக்கை கொண்டு இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றாய். எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை நீ கைவிடாமல் இருந்து கொண்டுதான் இருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற சில விஷயங்களை எல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உனக்கென இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற சில உண்மைகளை நீ உன் தெய்வம் என்னிடத்திலிருந்து நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் பிரத்யங்கரா உனக்கு என்ன சொல்ல வந்திருக்கிறேன் என்பது நிச்சயமாக உனக்கு புரிந்திருக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நன்மையைத்தான் நான் தேடி கொடுக்க வந்திருக்கின்றேன். உனக்கான சந்தோஷத்தை தான் நான் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் ஒப்படைக்க வந்திருக்கின்றேன். என்ன நடந்தாலும், எந்த விஷயமாக இருந்தாலும் அதை நிச்சயமாக உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ நம்பு. நீ நினைத்தால் எந்த மாற்றத்தையும் இந்த வாழ்க்கையில் உன்னால் தொட முடியும் என்பதனை நீ நம்பு. எந்த காலத்திலும்
எதையும் கைவிட்டு விடாமல் உனக்கு உறுதுணையாக இருக்கின்ற இந்த தாயானவள் என்றும் என்றென்றும் உன்னை வழிநடத்துவாள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். நிச்சயமாக இனி எந்த சூழ்நிலையிலும் என்னுடைய பிள்ளை நீ உன்னுடைய வாழ்க்கையை விட்டுவிடக்கூடாது. உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்து கொண்டிருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு நீ எப்பொழுதுமே மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் எப்பொழுதுமே உன்னை நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு மேலும் மேலும் உன்னை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக இனிமேல் இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டி விடுவாய். என் பிள்ளையே, எந்த நேரத்திலுமே நீ சட்டென்று மனமுடைந்து போய்விடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கையை விட்டு நீ விலகக்கூடாது. உன்னை விட்டு தொலைந்த ஒரு விஷயம் உனக்கு கிடைக்கவில்லை என்பதற்காக நாம் இந்த வாழ்க்கையையே வெறுத்து ஒதுக்கிவிடவும் கூடாது. உனக்கு என்ன நடந்தாலும் என்ன கிடைத்தாலும் அது சிறப்பானது என்று சொல்லி என் பிள்ளை நீ வாழத் தொடங்கி இருக்க வேண்டும். இருந்தாலும் நீ தொலைத்த ஒரு விஷயம் இந்த பிரத்யங்கராவிற்கு நிச்சயமாக மனதிற்குள் மிகுந்த வேதனையைத்தான் ஏற்படுத்திவிட்டது. ஏன் தெரியுமா? என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு இந்த பொருள் உன்னிடத்திலிருந்து தொலைந்து போனதுதான் மிக முக்கியமான காரணமாக மாறிவிட்டது. நீ தொலைத்துவிட்ட இந்த விஷயத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு துன்பங்கள் வந்து கொண்டிருந்தது. ஆனால் அதற்கெல்லாம் காரணத்தை உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. இதனால் என்ன பிரச்சனைகள் எல்லாம் வந்தது என்பதனையும் உன்னால் சரியாக உணர முடியவில்லை. ஏதோ பிரச்சனைகள் நம் வாழ்க்கையில் சிறு சிறு கஷ்டங்களால் வருகிறது என்பது மட்டும் என் பிள்ளைக்கு புரிந்துவிட்டது. ஏதோ ஒன்றை தொலைத்தோம், மீண்டும் அது நமக்கு கிடைக்காமல் போய்விட்டது என்ற எண்ணம் உனக்குள் உருவாகி விட்டதல்லவா? என் குழந்தையே, தொலைத்த பொருள் என்னவென்று நான் சொல்கிறேன். நிச்சயமாக அதை எப்பொழுது தொலைத்தாய் என்று என் பிள்ளை நீ கண்டுகொள்வாய். அதிலும் குறிப்பாக அது உன்னுடைய துரோகியின் இல்லத்தில் இருக்கும் பொழுது நிச்சயமாக அதை என்னவென்று நீ கண்டுகொள்ள வேண்டும் அல்லவா? நிச்சயமாக அந்த பொருளை நீ மீட்டெடுக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் இதனை நீ மீட்டெடுப்பதோடு மட்டுமல்லாமல் என்றும் என்றென்றும் இதனை உன் வாழ்க்கைக்குரியதாக நீ மாற்றிவிட வேண்டும். நல்ல நேரம் என்ற ஒன்று என் பிள்ளைக்கு எப்பொழுது வரும் என்று நீ நினைத்தது எல்லாம் போதும். பிரத்யங்கரா உன்னோடு இருக்கின்ற ஒவ்வொரு நொடியுமே உனக்கு நல்ல நேரம்தான். இந்த பிரத்யங்கரா உன்னோடு பயணிக்கின்ற ஒவ்வொரு நிமிடங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரம்தான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தொடங்கு. எண்ணற்ற விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் உச்சகட்ட மகிழ்ச்சியை கொடுக்க தொடங்கிவிட்டது. இனிமேல் இதனை நீ முழுமையாக பெறுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். என்ன நடந்தாலும் என் குழந்தையே, நீ தொலைத்த அந்த பொருளை நான் காண்பித்து கொடுத்த பிறகு அதை நீ பெறாமல் இருக்கக்கூடாது. உன்னுடைய துரோகியின் இல்லத்திலிருந்து அதனை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். என்ன நடந்தது இந்த வாழ்க்கையில் என்று என் குழந்தை ஏங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு உண்மைகளையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்து விட்டது. உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு மேலும் மேலும் கஷ்டத்தை கொடுத்ததல்லவா? நீ தொலைத்தது என்ன தெரியுமா? என் பிள்ளையே, துரோகிகள் என்பது யார் என்று உனக்கு தெரியுமல்லவா? உடனிருந்து கொண்டே உனக்கு குழி பறிக்கின்றவர்கள் தானே. உடனிருந்து கொண்டே இந்த வாழ்க்கையில் உனக்கு சோதனைகளை கொடுப்பவர்கள் தானே. இவர்கள்
உனக்கு செய்த விஷயங்கள் உன்னோடு இருந்து கொண்டே உன்னுடைய மனதில் இருந்த மிக பெரிய நல்ல எண்ணத்தை வெளியில் எடுத்து விட்டார்கள். என் பிள்ளையே, பல முயற்சிகளை செய்து இந்த வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றியை பெறுவதற்கு நீ தயாராக இருந்து கொண்டிருந்த நேரத்தில் இந்த துரோகம் உன்னோடு இருந்து உனக்கு எதுவுமே நடக்காது என்று சொல்லி உன்னுடைய மனநிலையில் மிகுந்த மாற்றங்களை ஏற்படுத்தினார்கள். நீயும் அவர்கள் நம்மோடு நல்ல உறவில் இருக்கின்றவர்கள் அல்லவா என்று நினைத்து அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை கேட்டு நீ உனக்குள் இருந்த நேர்மறையான எண்ணங்களை தொலைத்து விட்டாய். எதிர்மறையான சிந்தனைகளை உனக்குள் அதிகமாக வளர்த்து கொண்டாய். என்ன நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் இவர்கள் மாற்றினார்கள். இவர்களின் பேச்சை கேட்டு நீயும் சுறுசுறுப்பாக செய்து கொண்டிருந்த வேலையிலிருந்து பின்வாங்கி விட்டாய். சுறுசுறுப்பாக முன்னெடுத்து சென்ற ஒவ்வொரு விஷயத்திலும் இருந்து நீ பின்னே வந்து விட்டாய். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று யோசிக்க கூட என் பிள்ளை மனமில்லாமல் கண்மூடித்தனமாக அவர்களை நம்பினாய். அவர்கள்தான் உனக்கு மிக பெரிய துரோகத்தை செய்தவர்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இவர்கள் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்திய ஒவ்வொரு கஷ்டங்களையும் நிச்சயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொண்டிருக்கின்றாய். இப்பொழுதெல்லாம் எக்காரணத்தை கொண்டும் இவர்களை மீண்டும் உன் வாழ்க்கைக்குள் கொண்டு வந்துவிடக்கூடாது என்பதில் நீ மிகுந்த கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? இனி என்ன நடந்தாலும் சரி, இந்த வாழ்க்கையில் உனக்கு இவர்களின் துணை மட்டும் தேவையே கிடையாது. இந்த துரோகம் உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்படுத்திய பிரச்சனைகளை இன்றும் உன்னால் மறக்க முடியாமல் இருக்கின்றதல்லவா? அந்த அளவிற்கு உனக்கு சோதனைகளை கொடுத்த இவர்களை நீ ஒருபோதும் மன்னிக்கவும் கூடாது. இவர்களின் இல்லத்தில் இவர்கள் எடுத்துச் சென்று ஒளித்து வைத்தது உன்னுடைய நம்பிக்கையை, உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற நேர்மறையான எண்ணங்களை, உன்னுடைய மனதில் இருக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் இவர்கள் உனக்குள்ளிருந்து எடுத்து விட்டார்கள் அல்லவா? இதையெல்லாம் உனக்குள் இருந்து எடுத்ததோடு மட்டுமல்லாமல் அவர்கள் அது உனக்கு எப்பொழுதும் கிடைக்கக்கூடாது என்பதற்காக அங்கே மறைத்தும் வைத்திருந்தார்கள். இனிமேல் அது அங்கே இருக்கக்கூடாது. உனக்குள் நேர்மறையான எண்ணங்களை நீ அதிகமாக கொண்டு வர வேண்டும். உனக்குள் நேர்மறையான சிந்தனைகளை நீ வெளிக்கொண்டு வர வேண்டும். நான் நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவேன் என்ற நம்பிக்கை கொண்டு நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும். அதை மட்டும் என் பிள்ளை நீ செய்ய தொடங்கிவிட்டால் போதும். இனி எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கும். இனி எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷமான விஷயங்கள் உன்னை தொடர்ந்து வந்து நடக்கும். எண்ணற்ற மாற்றங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக கொடுக்கும். என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, என் பிள்ளை நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையை மாற்றிட தயாராக இரு. உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னோடு இருந்து நான் செய்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நீ புரிந்து கொண்டு எப்பொழுதும் போல மனமகிழ்ச்சியோடு நீ இருக்க பழகு. அவர்கள் காரியத்தை நிறைவேற்றினார்கள் அல்லவா? இனிமேல் நீ நிச்சயமாக இனி உன் வாழ்க்கையில் இது போன்ற எந்த ஒரு விஷயங்களும் நடந்துவிட முடியாதபடிக்கு நல்ல பிள்ளையாக நீ முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். துரோகம் உனக்கு கொடுத்த வலிகளும் வேதனைகளும் போதும். அவர்கள் ஒளித்து வைத்ததும் போதும். உன்னுடைய நம்பிக்கையையும் உனக்குள் இருந்த நேர்மறையான எண்ணங்களையும் இவர்கள் தொலைத்தார்கள். இனி ஒருபொழுதும் இதனை தொலைத்து விடாதே. நிச்சயமாக இனி எப்பொழுதும் உனக்கு நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே,
இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.